நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ தயவு செய்து வந்துட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இதை பத்தி நானே பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த கமெண்ட் வந்து நான் படித்தேன். ஸோ இந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் என்னங்கிறத படிச்சிடுறேன். ப்ரோ, என்னை கேட்காம ஐபி அப்ளை பண்ணிட்டாங்க. ஏஜென்ட் ஃபீஸ் ஆல்சோ என்கிட்ட சொல்லலை. எனக்கு இந்த கம்பெனிக்கு போக விருப்பம் இல்லை. ஐபிஐ கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டுங்க. 40,000 to 50,000 வந்து கேட்குறாங்க. சிங்கப்பூரில் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேசினா கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி கேன்சலேஷன். அதாவது ஐபி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் போக வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசா. சிங்கப்பூர் போகிறதுக்கு உங்களுக்கு விசா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விசாவை தான் ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஐபியில் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி, எவ்வளோ சம்பளம், என்ன வேலைக்காக நீங்கள் போகிறீங்க, ஓவர் டைமுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, ஓவராலாக மந்த்லி பேசிக் எவ்வளவு, எத்தனை நாள் வேலை, நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு மொத்த டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு தங்குற இடம்லாம் அவங்க தருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஐபியில் இருக்கும். ஸோ அந்த ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஐபி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட கேட்காமலே பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஒருத்தங்க வந்து ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு யார் என்னன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியலைன்னாலும் சரி, அதாவது நீங்கள் டெஸ்ட் அடித்த சர்டிஃபிகேட்டு, உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஐபி ரிலீஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐபி ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட போகுது அப்படின்னா எப்படி போகுது? உங்கள் மூலமாக தானே கண்டிப்பாக போய் ஆகணும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமல் உங்களோட டாக்குமெண்ட் ஒருத்தர்கிட்ட போகாது. ஸோ நீங்கள் தான் டாக்குமெண்ட்டு கொடுப்பீங்க. ஸோ தயவு செய்து எல்லார்ட்டையும் உங்கள் டாக்குமெண்ட்டை தூக்கி கொடுத்துறாதீங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஐபி ரிலீஸ் பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஒரு சில நல்ல ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக ஃபோன் பண்ணி கேட்டு, தம்பி இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பணம் கட்டணும், இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அதுக்கப்புறமேட்டு கம்பெனியில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டுட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து கம்மியாக தான் இருக்கும், இல்லைனா வந்துட்டு இருக்காது. ஸோ டக்குன்னு உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து உங்களோட பர்மிஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கொடுக்குறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் எல்லார்ட்டையும் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து வைக்காதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்ட்ட கேட்டுட்டு அப்ளை பண்ணுறாங்கல்ல ஐபிஏ, அப்படி அப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் அப்ளை பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த கம்பெனிக்கு போயிருங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு ரெண்டு சைடுமே பார்க்கணும். ஏஜென்ட் சைடு இருந்தும் பார்க்கணும், ஏமாத்துற ஏஜென்ட்டும் இருக்காங்க, நல்ல ஏஜென்ட்டும் இருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் சைடு யார் போகிறாங்களோ அவங்க சைடு இருந்தும் பார்க்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி ஒரு கம்பெனியில் வந்துட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸை மூவ் பண்ணி, அதாவது ஒரு வேலை இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வருது அப்படின்னா அதுக்கு 5லேருந்து 10 பேர் மோதுறாங்க அந்த வேலைக்காக. அப்படி மோதுறப்ப அதில் வந்து வேகமாக உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணுங்கள், இவருக்கு எல்லாத்துக்கும் ஓகே வர்றேன்னு சொல்லிட்டாப்லன்னு சொல்லி அவங்க மூவ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் மூவ் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அப்ளை பண்ணி உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணி தான் அப்ளை பண்ணுவாங்க, கோட்டா ரெடி பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டுவாங்க. அந்த கம்பெனியோட ஹச்ஆரே உட்காந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு எம்ஓஎம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணி உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு லெவி டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா ஃபார்ம், ஒரு பெரிய ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லப் பண்ணி அவங்க அமௌண்ட்டு பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா? அசால்ட்டாக வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மாமா மச்சாங்க ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணால் இந்த கம்பெனிக்கு எதுக்கு வராதன்னு சொல்கிறாங்க, இல்லை அப்பா அம்மாவை வந்து இது இப்போ எதுக்கு போகிற வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை அமௌண்ட் ரெடி பண்ண முடியலைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி காரணங்களெல்லாம் சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ண சொன்னீங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பான விஷயம், ஓகேங்களா? இதனால் உங்களுக்கும் பின்னாடி பிரச்சனை வரும். அது என்னன்றதை தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமையோ இல்லை கம்பெனி வேலை வெட்டி இல்லாமலையோ கிடையாது. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை யாராவது வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிங்கப்பூரில் இருப்பாங்க, இல்லை அப்பா அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னா ஏஜென்ட்டை சொல்லிடுங்க, அப்ளை பண்ணாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டில் கேட்டுட்டு வரேன்ட்டு இமீடியட்டாக வீட்டில் யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டுட்டு அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை கட்ட முடியுமா, அதுக்கு ரெடி பண்ண முடியுமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஐபி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக சொன்ன மாதிரி பணத்தை கட்டிட்டு போங்க. இதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, அந்த ஏஜென்ட்டுக்கும் நல்லது, ஓகேங்களா? இப்படி எல்லாருமே ஒழுங்காக இருந்திருந்தாங்க அப்படின்னா
இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸுன்ற ஒன்று வந்து வெளிநாடு போகிறதுக்கு வராமே இருந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எல்லாருமே மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்வான்ஸுன்ற ஒன்று யாருக்குமே வாங்காமே எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அட்வான்ஸ்னு நல்ல ஏஜென்ட் கூட அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். ஐபி அப்ளை பண்ண சொல்லிடுறது, அதுக்கப்புறம் வேணான்றது, இந்த மாதிரி விளையாடுறது. ஸோ இதனால தான் அட்வான்ஸுன்ற ஒன்றே உள்ளே வந்துச்சு. அதை வந்து இந்த போலி ஏஜென்ட்டுகள்லாம் வந்துட்டு நல்ல ஏஜென்ட்டுகள் அட்வான்ஸ் வாங்குறாங்க. ஆனால் போலி ஏஜென்ட்டுகள் இந்த அட்வான்ஸை வச்சு தான் அவங்க வாழ்க்கையவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டிடேட் தான். ஓகேங்களா? ஸோ ஐபி வந்து ப்ராப்பராக உங்கள்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஐபி அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ கம்பெனி சைடில் நல்ல கம்பெனி நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கேன்சல் பண்ண சொல்கிறாங்களா, சரி போங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏஜென்ட் 2 திட்டிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? விட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சில கம்பெனி ஏதாவது உங்களுக்கு வந்து ரிமார்க் வச்சு உங்கள் ஐபியை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நார்மலாக கேன்சல் பண்ணாலுமே இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே கேன்சல் உங்களோட ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்ஓஎம்லேருந்து ஷோ ஆயிரும். ஸோ உங்கள் ரெக்கார்டை வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக கேன்சல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ஏஜென்ட்டே சொல்லலைன்னா கூட கம்பெனி கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்காக கேன்சல் பண்ணியிருக்கீங்க, எதனால் போன கம்பெனிக்கு வரல. அப்போ வந்து இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு இது மாதிரி வராத மாதிரி என் கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி ஐபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு தடவை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வகை. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து உங்கள்ட்ட தெளிவாக ஏஜென்சி கேட்டுட்டு ஐபி அப்ளை பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது இந்த போலி ஏஜென்ட்டுக்கிட்ட. போலி ஏஜென்ட்னு அவங்கள சொல்ல முடியாது, கரெக்டான ஏஜென்ட் தான். பட் வந்து கேட்காம அப்ளை பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட்டுகள் வந்து உங்களை கேட்காம ஐபி அப்ளை பண்ணிட்டாங்க, உங்கள்ட்ட சொல்லாமல் ஐபி அப்ளை பண்ணிட்டாங்க, ஐபியை கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அவங்க அப்ளை பண்ணினாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் இது கிடையாது. ஏங்க கேட்காம அப்ளை பண்ணீங்க, நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தது உங்கள் தப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கவே கூடாது. சரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏன் கேட்காம அப்ளை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஐபி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அந்த கம்பெனி ஓகேவா. ஏன்னா நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல கம்பெனி, நல்லா சேலரி வருதா, என்ன ஏதுன்னு அந்த கம்பெனி டீட்டெயில்ஸை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கம்பெனியில் போயிருங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும், அமௌண்ட்டு. அவங்க வந்து அதிகமான அமௌண்ட்டு கேட்குறாங்க. நல்ல கம்பெனினாவே அமௌண்ட் அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ கேட்குறப்ப அது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கன்னு நீங்கள் பேசுங்க. அவங்களோட கமிஷனை தான் குறைக்க போகிறாங்க, அவங்க காசுலேருந்து எடுத்து ஒன்றும் கட்ட போகிறது கிடையாது. ஸோ அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கங்க நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சரி, எப்படியும் போனால் சரின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிலே போயிருங்க. அவர் என்னை கேட்காம எப்படி அப்ளை பண்ணார், அதனால நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, கம்பெனியும் சரியில்லை, அமௌண்ட்டும் அதிகமாக கேட்குறாரு, இல்லை கம்பெனி சரியில்லை, அமௌண்ட்டு கம்மியாக தான் கேட்குறாருனாலும் கம்பெனி சரியில்லாமல் நீங்கள் போய் அங்கே கஷ்டப்பட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கம்பெனியும் சரியில்லை, அமௌண்ட்டும் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னாலும் கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, வேறு வழியே இல்லை, கேன்சல் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்டே பேசுங்க. இந்த மாதிரி கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுங்க. ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் $130 சம்திங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் தான், அந்த அமௌண்ட்டை கூட நான் கொடுத்துட்றேன்னு நீங்கள் பேசுங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டையுமே கம்பெனி கேட்கவே மாட்டாங்க, இவங்களா கேட்குறது. நீங்கள் என்னை கேட்காம அப்ளை பண்ணதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். இல்லைனாலும் சரி ப்ராப்பராக நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஐபியில் வந்து ஒரு எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அது வந்து 90 நாள் தான் வேலிடிட்டி. ஸோ அந்த ஐபி எக்ஸ்பிரி டேட்டில் வந்து அதுவாக கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆயிடுது. ஏன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிறதுனால எல்லாமே வந்துட்டு எல்லா ஐபியுமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ 3 மாதம் முடிச்சுன்னா திருப்பி ஐபி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரினியூவல் ஆகிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்வி பண்ணேன். ஸோ திருப்பி அந்த டைம் முடிஞ்சோடனே திருப்பி ரினியூவல் ஆகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லை, இமீடியட்டாக நீங்கள் வந்து ஐபியை கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட மெயில் ஐடி எடுத்து டேரெக்டாக கம்பெனிக்கே நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கம்பெனிக்கு மெயில் பண்ணி கம்பெனியவே கேன்சல் பண்ணிவிட சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் வந்து இந்த ரீசனை வந்து ப்ராப்பராக இங்கிலீஷில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி என்னோட பேர், ஃபுல் நேமு, பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி, சார் இது வந்து இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் எனக்கு ஐபி ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் ஐபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ தயவுசெய்து வந்து எனக்கு என்னோட ஐபியை வந்து கேன்சல் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லி ஹச்ஆருக்கு மெயில் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், ஹச்ஆருக்கு மெயில் பண்ணுங்கள். ஹச்ஆருக்கு வந்து மெயில் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு ஐபி அப்ளை பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது எதாக இருந்தாலும். ஸோ அவங்களுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அங்கேருந்து ரிப்ளை வருதான்னு ஒரு 1 வீக் to 2 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இடையில நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே தான். ஓகேங்களா? கேன்சல் பண்ணி விட்ருவாங்க.
அப்படி கேன்சல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்தும் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அப்படின்னா ஒரு 10 டேஸாவது வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரல அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக எம்ஓஎம்க்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? எம்ஓஎம்மோட மெயில் ஐடியை வந்து நான் இங்கே ஷோ பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ எம்ஓஎம்க்கு நீங்கள் மெயில் பண்ணணும். எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே தெளிவாக இங்கிலீஷில் எழுதணும். ஓகேங்களா? என்னோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டாங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டாங்க, அதனால் தயவுசெய்து என்னோட ஐபியை கேன்சல் பண்ணுங்கள். நாங்கள் கம்பெனியை கேட்டு பார்த்துருக்கணும், கம்பெனி ஹெச்ஆரை நான் கேன்சல் பண்ணல சார், ஸோ தயவுசெய்து என்னோட ஐபியை கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக வந்து எனக்கு இந்த கம்பெனிக்கு வர விருப்பம் இல்லைன்னு ப்ராப்பராக நீங்கள் எம்ஓஎம்க்கு இமெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக்கில் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும், கேன்சல் பண்ணியும் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எம்ஓஎம்க்கு தொந்தரவு கொடுக்காம கம்பெனி சைட்லேயும் ஏஜென்ட் சைட்லேயும் பேசியே முடிக்க பாருங்கள். ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து இந்த மாதிரி 40,000 50,000 கேட்குறப்ப வேறு வழியே கிடையாது, நம்ம இதில் ஏதாவது ஒன்று தான் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 40,000 உங்களுக்கு கேட்காம அப்ளை பண்ணுற ஏஜென்சிலாம் யாராவது இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து என்னோட இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு கேட்காம அப்ளை பண்ணிட்டாங்க, இதனால் என்னோட கெரியரே பாதிக்க போகுது, அதை கேன்சல் பண்ண சொன்னோம்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் கூப்பிட்டு அவங்கள விசாரித்து அவங்கள கேன்சல் பண்ண வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து தயவுசெய்து டாக்குமெண்ட்ஸை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, ப்ராப்பராக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்படி தான் மூவ் பண்ணி கரெக்டாக ஐபிஐ கேன்சல் பண்ணணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஐபிஐ கேன்சல் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெக்கார்டு வந்து உங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அது வந்து அந்த கம்பெனி நீங்கள் போகாமல் விட்டுட்டீங்க, அடுத்த கம்பெனிக்கு போகிறீங்க, போயிட்டு ஒரு 1 இயரில் வரீங்க, திருப்பி இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா 3வது கம்பெனி செக் பண்ணல உங்களுக்கு 2 கம்பெனி காமிக்கும். அந்த கம்பெனி ஏன் ஐபி போடலை, திருப்பி இந்த கம்பெனியில் 1 வருஷம் தான் ஏன் இருந்திருக்கீங்கன்ற மாதிரி கொஸ்டின் நிறையா வரும். ஸோ அதிகமான கம்பெனி நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலோ இல்லை ஐபி போட்டு கேன்சல் பண்ணாலோ உங்களுக்கு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களால் உள்ளே போக முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஏதாவது வந்து பிளாக் மார்க் ஆயிடுச்சு, இல்லை மெடிக்கல் அன்ஃபிட் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டாங்கன்னா உங்களால் திருப்பி சிங்கப்பூர் போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து தெரியாதவங்கள்ட்ட உங்கள் டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட கேட்காம அப்ளை பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.